ஏதாவது கேள்வி இருக்கா சமையல் உங்களுக்கு இது வரைக்கும் எடுத்ததுல மற்ற விஷயங்கள்? சமையல் கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே ஓகே, ஏதாவது கேள்வி இருக்கா? கொஸ்டின்ஸ் இல்லை நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணலாமா? ப்ரொசீட் பண்ணலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சர்விங் த காஸ்பல். ஓகே, சுவிசேஷ ஊழியத்துக்காக நம்மள அர்ப்பணிக்கிறது சொல்லி பார்க்கணும். ஓகே, இதுக்கு வசனம் வந்து பாத்தீங்கன்னா சர்விங் த காஸ்பலுக்கு மார்க் 8:34 வசனம், 35 வசனம். இது நம்ம அடிக்கடி நம்ம எடுக்கிற வசனம் தான். மார்க் 8:34, 35. ஓகே, படிக்கலாம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றான்னு சொல்லிட்டீங்கன்னா, யாரெல்லாம் எனக்கு சீஷரா இருக்கணும் விரும்புறீங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும்? டினை யுவர் செல்ஃப். நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே வந்து டினை பண்ணணும் சொல்லுங்க. உங்களுக்கு சுயமா இருக்கிறத இல்லைன்னா வந்து நான் தான் என் மூலமா தான் நான் சொல்றேன், இல்ல ஈகோ இல்லைன்னா வந்து நம்மளை பத்தின எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுமோ நம்ம டினை பண்ணணும் சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்க்கணும்னா வந்து எப்படி வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய மிகப்பெரிய அந்த நிலைமையிலிருந்து பூமிக்கு தன்னைத்தான் வெறுமையாக்கி டினைட் ஹிம்செல்ஃப் சொல்லி சொல்றாரோ, நம்ம சுவிசேஷத்துக்காகவும் கிறிஸ்துவின் சித்தத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வாழ்க்கையை டினை பண்ணணும் சொல்றதுதான். இது இன்னும் மனுஷங்களோட டேர்ம்ல நம்ம சொல்லணும்னா வந்து பிலிப்பியர்ல வந்து பவுல் சொல்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறு ஒருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அதை குப்பையுமாக்க எண்ணுகிறேன்னு சொல்லி அப்படியே கீழே அப்படியே படிக்கிறார் சொல்றாரு சொல்லுவாங்க. ஓகே, அவ பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? தன்னையே வந்து வெறுக்கிறார் சொல்லுவாங்க. ஓகேவா? நான் முந்தியிருந்த என்னுடைய லாபமான காரியங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக என்ன பண்றார்? தன்னை நஷ்டமாக எண்ணுகிறார் சொல்லுவாங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காகவும் அவருடைய வழிகளுக்காகவும் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு? பவுல் வந்து என்ன பண்றாரு? எப்படி இயேசு கிறிஸ்து வந்து தன்னை வெறுத்தாரோ, தன்னை அந்த அவ்வளவு பெரிய பதவியில இருந்து அவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்து எல்லாம் தேவனோட கூட இருக்கிற அந்த பிலிப்பியர்ல படிக்கிறவங்க தேவனுக்கு ஒப்பாயிருக்கிறது கொள்ளையாடு இருப்பவர்களால் எண்ணாதபடிக்கு தன்னைத்தான் பெருமையாக்கி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் சொல்லி பாக்குறோம். பாத்தீங்களா? அதே மாதிரி இங்கே நம்ம மனுஷனோட டேர்ம்ல பாக்கணும்னா நம்மள மாதிரி ஆட்களோட டேர்ம்ல பாக்கணும்னா பவுல் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிகாரத்திலையும் ரோம சிட்டிசனா இருந்தாரு, ரோம் பிரதியா இருந்தாரு. அப்புறம் 8ஆம் நாளில் விசுத்தம் பண்ணப்பட்டவர், பரிசெயன், பயங்கரமான பக்தி வைராக்கியம் உள்ளவர், எபிரேயன்னு சொல்லி பார்க்கிறோம், இஸ்ரேல் கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் என்ன பண்றாரு? கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டார் சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு என்ன வெறுப்பு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் இந்த அழைப்புக்குள்ள வரணும், சபையின் அழைப்புக்குள்ள வரணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா வந்து அவங்களும் வர முடியல, ஏன்னா அவங்களுடைய கடினமான எதிர்ப்பினால. அப்ப யார் வந்து யூதரா இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, யார் வந்து ஆவிக்குரிய வகையில விசுவாசத்தினால கிறிஸ்துவ வந்து ஏற்றுக்கொள்றாங்களோ, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து உண்மையான யூதரா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த ஜனங்கள்
ஓகே, யார் வந்து கலாத்திய மக்களை வந்து வழி விலகி புரஜா என்னதுன்னா நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க சபிக்கப்பட்டவங்க. ஏன்னா கிறிஸ்துவின் நீதியில இருந்து என்ன பண்றாங்க, அவங்களை வந்து வழி விலக செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவங்களோட சொந்த ஜனங்களே என்ன பண்றாரு, அப்போஸ்தலன் பவுல் வந்து கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காகவும் கிறிஸ்துவை பற்றி கொண்டதுக்காகவும் என்ன பண்றாரு, எதிர்க்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் வந்து யார் மூலமா துன்பம் வருது சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சொந்த ஜனங்கள் மூலமா என்ன வருது சொல்லி பார்த்தீங்கன்னா, துன்பங்கள் வந்து அதிகமா வருது சொல்லி பார்க்கிறோம், யூதர்கள் மூலியமாவே. புரியுதுல கான்டெக்ட்? அப்ப டினை யோர் செல்ஃப் சொல்லும்போது அது நம்மளுடைய விருப்பம், வெறுப்பு, எல்லா காரியங்களும் என்ன பண்றோம், நம்ம வந்து சுத்தமா நம்ம வந்து இந்த உலகத்தின் யோசனைகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், டினை பண்ணணும் சொல்லி பார்க்கறோம். ஓகே, அதை எல்லாத்தையும் டினை பண்ணிட்டு அவங்க தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லும்போது அந்த சுவிசேஷத்தின் காரியங்களை வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், கிறிஸ்துவ பின்னாடி வரவங்களா இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, என் நிமித்தமாவும் சுவிசேஷ நிமித்தமாவும் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்ப இங்க டைரக்டாவே இங்கேயே வந்து போட்டிருக்கு, நம்ம யாருக்கு சாட்சியா இருக்கணும், கிறிஸ்துவுக்கும் சுவிசேஷத்துக்கும். தேவன் ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகுது, அந்த நற்செய்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. லூக்கா 4:43. லூக்கா 4:43. அதுல வந்து I must proclaim the good news of the kingdom of God to other towns also, because that is why I was sent. நான் மற்ற ஊர்களுக்கும் நான் என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி நான் பிரசங்கிக்கணும் சொல்றாரு. ஹாய் சிகராஜ், பேசலாம். பேசலாம்ண்ணா. சோ இப்பதான் ஆரம்பிச்சோம். இது வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சர்விங் தி காஸ்பல். ஓகே, சுவிசேஷத்துக்கு சாட்சியா இருக்கு, இல்லைன்னா வந்து ஊழியர் செய்யறது சொல்லி பார்ப்போம். ஓகே, சுவிசேஷ ஊழியர். அதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அவசரம் பாத்தீங்கன்னா டேரக்டா இங்கேயே இருக்கு, 34, 35. ஃபர்ஸ்ட் நம்ம டினை பண்ணணும். இது ஞானஸ்தானத்துல நம்ம என்ன பண்றோம், நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம டினை பண்றோம். அதுல எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன பண்றோம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல எப்படி இங்க பவுல் வந்து எப்படி தன்னைத்தான் பெருமையாக்குறார் சொல்றது வந்து இங்க போட்டிருக்கு. 2ஆம் அதிகாரத்துல வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி போட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, 3ஆம் அதிகாரத்துல பவுல் அவரை பத்தி போட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். தன்னைத்தான் வெறுமையாக்கி என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக நஷ்டமும் குப்பியமாக எண்ணுகிறேன்னு சொல்லி சொல்றோம். சோ அதே போல நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகத்தின் வாழ்க்கை லாபமா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம மேன்மையை என்னத்தபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாத்தையும் நம்ம வந்து விடுறவங்களா இருக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட, ஒரு ஓமை. என்ன ஓமைனா, ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பெரிய முத்து கிடைக்கும். ஆனா அந்த ஓமை வேணா படிக்கலாம். எங்கன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம். ஏன்னா பொக்கிஷன் கிடைக்கும். 44ஆம் ஃபர்ஸ்ட் அது படிங்க. மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஓகே, பரலோக ராஜ்யத்தின் அந்த ரகசியங்கள், அந்த காரியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர், பயங்கரமான ஒரு பொக்கிஷம் சொல்லிருக்கோம். மேலும் அதான் அடுத்த 45 படிச்சிருக்கோம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் இல்ல இது ரெண்டு தான். சோ இந்த கான்டெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இயேசு கிறிஸ்து ஒரு இதே மாதிரி பேட்டர்ல தான் சொல்லுவார். ஓகே, எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்றான், அதை எடுத்துக்கொள்றான் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதே போலதான் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லிடுவார். அதான் அந்த கோபுரம் கட்டுறதுல கூட பாத்தீங்கன்னா wants to build a tower. லூக்கா 14:30 வசனம் படிக்கும், கடைசி வசனம். நான் எடுத்துறேன், 30 இல்ல, ஒரு நிமிஷம்.
33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஓகே, அதே கான்டெக்ட்ல வருது பாத்தீங்களா? உங்கள் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீங்க வெறுத்து விடாவிட்டால், கிவ் அப் எவ்ரிதிங். அப்போ இயேசுவை பின்பற்றணும், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கிவ் அப். கிவ் அப் சொல்லும்போது நம்ம ஆசை பாசங்கள் எல்லா காரியங்களையும் வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்? எந்த அழைப்பு வந்து முக்கியமான சொல்லி பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய உன் தேவனாகிய கர்த்தரை முழு ஈர்த்தத்தோடும் முழு வார்த்தையோடும் முழு பலத்தோடும் சொல்லும்போது சுவிசேஷ ஊழியர்கள். இரண்டாவது, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பை சொல்லும்போது சபையின் காரியங்களை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? முழுமையா நம்ம வந்து கீழ்ப்படுகிற மக்களா இருக்கணும். அதான் நேற்று நம்ம பார்த்தது, போன டியூஸ்டே பார்த்தது. ஓகே, அப்ப நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னது? சுவிசேஷம், அப்புறம் சபையின் பக்தி இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். இங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா சர்விங் த காஸ்பல் சொல்லும்போது இங்கேயும் டைரக்டா நம்ம பாக்குறது என்னன்னா, நீங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு டினையஸ் யோர்செல்ஃப் ஞானஸ்தானத்துல பண்ணிட்டு எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சிஷனா இருக்க மாட்டீங்க சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லாத்தையும் டினை பண்ணிட்டு ஓகே என்ன பண்றோம்? இந்த ஜீவனே, இந்த பூமிக்குரிய ஜீவனே நம்ம என்ன பண்றோம்? லூஸ் தேர் லைஃப். பூமிக்குரிய ஜீவனே நம்ம வந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? சுவிசேஷத்துக்காகவும் ஓகே அவருக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ற மக்களா இருக்கும். அப்ப நம்ம நோக்கம் என்னது? நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க சுவிசேஷம் அவருக்கு சாட்சியா இருக்குது. ஓகே, இதுதான் சாட்சியா இருக்குதுன்னு சொல்லும்போது சபை மக்கள் பக்தி வித்தியான காரியங்கள், சபை கொடுகைகள், ஸோ அந்த மாதிரி எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் ஈடுபட்டு நம்ம கிறிஸ்துவின் வருகையில தயார் நிலையில இருக்கிறது. அது மட்டும் இல்லாம சுவிசேஷத்தை பயம் இல்லாமல் சாட்சியாய் எல்லா மக்கள்கிட்டையும் அறிவிக்கிறது சொல்லுவோம். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நம்ம பண்றது சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு காரியங்கள் தான் நம்ம இங்க சர்விங் த காஸ்பலுக்கு நம்ம இங்க பாக்குறோம். ஓகேவா? இன்னும் ஏதாவது பாயிண்ட்ஸ் பார்க்கணும்னா ஒரு நிமிஷம். இதுதான் கரெக்டாவே இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஏதாவது கேள்வி இருக்கு அதுல? ஊழியம் செய்யறவங்களை தவிர்த்து சபையில இருக்கிற எல்லாருமே இந்த ஊழியத்தை செய்யணுமா? இப்ப எக்ஸாம்பிள் ரோமன்ஸ் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினால் அறிக்கை பண்ணப்படும்னா வெறும் நம்ம ஒரு வாட்டி அறிக்கை பண்ணப்பட்டா முடிஞ்சிச்சா? அவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாமல் தைரியமாய் யார் வந்து மனுஷங்க முன்னாடி என்னை அறிவிக்கிறாங்களோ நானும் என்ன பண்றேன்? என் பிதா முன்னாடி அவங்களோட பேரை வந்து அறிவிக்கிற சொல்லி சொல்றாரு. கரெக்டா? Whoever declares me before men. எங்கன்னா மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32 32 33. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். கரெக்ட். இதே மாதிரி இன்னொரு வசனம் படிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9, 10 10, 11 படிங்க. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்
இந்த வார்த்தை இந்த உண்மை உள்ளது. வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகள் சகித்தோமானால் அவரோட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இப்போ அந்த கான்டெக்ட் மத்திய 10 புரியுதா? இப்போ நம்மள என்ன பண்ணோம், எப்படி இயேசு கிறிஸ்து வந்து சுவிசேஷத்துக்காக எல்லாம் பிதாவின் சித்தம் செய்யறதுக்காக அவர் மரிக்கிறாரோ, அதே போல நம்மள என்ன பண்ணுவான், எல்லாருமே யாரெல்லாம் கிறிஸ்துவின் பின்பற்றணும், சீஷரா இருக்கணும் விரும்புறவங்க எல்லாருமே என்ன பண்ணும், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் நிமித்தமாவும் சுவிசேஷ நிமித்தமாவும் சொல்லுமே சொன்னது, சுவிசேஷத்தை சாட்சியா அறிவிக்கணும், கிறிஸ்துவ சாட்சியா அறிவிக்கணும். அது வாய்நாள் அறிக்கை பண்ணணும்னு சொல்லும்போது வெறும் ஒரு தடவை அறிக்கை பண்றது கிடையாது. தனிமையில நம்ம தனிமையா இருக்கணும் கிடையாது, ஞானஸ்தானம் எடுக்கிறது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் சபையாய் ஆயிட்ட பிறகு அவங்களோட வேலை என்னது பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை சொல்றது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்திய 8:35 நம்ம என்ன பாக்குறோம்னா டைரக்டா சீஷர்கள், டிசைபிள்ஸ் யாரோட சீஷர்கள்? இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் டினை பண்றாங்களா, ஓகே இந்த உலகத்தார் கிடையாது சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, தன் வாழ்க்கையை வந்து விடுறாங்க, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு என்ன பண்றாங்களா, அவங்க கிறிஸ்துவுக்காகவும் சுவிசேஷத்துக்காகவும் சாட்சியா இருக்காங்க. இதுதான் சபையின் அழைக்கப்பட்ட மக்களுடைய வேலை. இப்போ யாரெல்லாம் வந்து இந்த மெய்யான அழைப்புக்குள்ள இருக்காங்களோ எல்லாருமே என்ன பண்றோம்னா இயேசு கிறிஸ்துக்காகவும் தேவனுக்காகவும் சாட்சியா தைரியமா அறிக்கை பண்ற மக்களா இருக்கணும். ஓகே, சுவிசேஷ வேலை பண்ற மக்களா இருக்கணும். அதுதான் வந்து ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பண்ணாங்க. ஆதியில சீஷர்கள் எல்லாருமே பண்ணாங்க. எல்லாருமே சபையில இருக்க மக்கள் பண்ண வேண்டிய வேலை அறிக்கை இன்னும். அப்ப அதுதான் வந்து அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட என்னது, எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுக்கு தேவனோட சித்தம் செஞ்சு பாடுபட்டாரோ அதே போல நம்மளும் பாடுவோம். அவருக்குள்ளேயே நம்மளும் தேவனோட சித்தம் என்னது, இல்லை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்னது, உலகம் வந்து போய் சாட்சியா இருக்கு. நம்ம தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அவர் மூலமா தான் என்ன இருக்கு, மீட்பு இருக்கு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்கு, தேவன் ராஜ்யம் வரப்போகுது, தேவன் ராஜ்யத்துல எல்லாரும் உயிர்த்தெழ போறாங்க சொல்றது எல்லா இடத்துலயும் நம்ம சாட்சியா அறிவிக்கணும், தைரியமா அறிவிக்கணும் சொல்லிட்டு. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. சுவிசேஷமா இந்த மாதிரி கிளாஸ் நம்ம எடுக்கணும், அவங்களை வந்து சபையின் அந்த வார்த்தைகளை வந்து தைரியமா சொல்லணும். இது தப்பு இது கரெக்ட்னு சொல்றது வந்து நம்ம பயப்படாதபடிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நம்ம தைரியமா அறிவிக்கிறவங்களா இருக்குன்னு சொல்றோம். அடுத்தபடியா என்னதுன்னா, இது கூட நம்ம ஆன்லைன்ல பண்றோம், ஆக்சுவலா நம்ம நேரடியா பண்ணணும். ஓகே, அது மட்டும் இல்லாதபடிக்கு சபையின் பக்தி விருத்தியின் காரியங்கள், சபை உள்ள வந்துட்டு பிறகு சபைக்குள்ள வந்து வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆவிக்குரிய வகையில கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு எதுவாய் நம்ம அவங்களை வந்து கொண்டு போகணும். எல்லாருடைய வேலையா அது. ஒரு கை தனியா வந்து அது இயங்க முடியாது, ஒரு கண் தனியா இயங்க முடியாது. எல்லாரும் சேர்ந்துதான் என்னது ஒரு சபை. எல்லாருமே அவங்களோட ஈக்குவல் பார்ட்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி சபையோட பக்தி விருத்தியின் காரியங்களில் ஈடுபடணும். இதுதான் முழுமையான சபையோடைய நோக்கம். பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சபை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வேலை இருக்கு. தனிப்பட்ட முறையில வந்து போதகர் வந்து கைட் பண்ணுவார், சூப்பரா இருந்து இல்ல போதகர் வந்து என்ன பண்றாரு, மக்களை வந்து கைட் பண்றாரு. ஓகே, இவாஞ்சலிஸ்ட் சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க, அவங்க சுவிசேஷ ஊழியர்கள் பண்றதுக்குன்னு போவாங்க சொல்லுவாங்க. ஆனா வந்து சபை மக்கள் எல்லாருக்குமே பொதுவான வேலை என்னன்னா எல்லா நேரத்திலையும் திருவசனத்தை சொல்றதுக்கு தயார் நிலையில இருக்கு, ரெடியா இருக்கு. கேட்கறவங்களுக்கு நம்மளுடைய விசுவாசத்தை பத்தி கேட்கறவங்களுக்கு வந்து நம்ம சரியா சொல்றதுக்கு எல்லா சபையில இருக்க எல்லா மக்களும் என்ன பண்ணணும், அதெல்லாம் ரெடியா இருக்கணும், அதுக்கு சாட்சியா இருக்கணும். அதனாலதான் இங்க நம்ம சபையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட டார்கெட் என்னதுன்னா 100 பேருக்கு வந்து நம்ம எப்படியாவது சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லிருந்தோம், ட்ரூத்தை சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய சபையின் டார்கெட் வந்து நம்ம ஊழியத்தின் காரியங்களை வந்து நம்ம நிறைய பேருக்கு நம்ம போய் ரீச் பண்ணணும், சத்தியத்தை போய் ரீச் பண்ணணும் சொல்றதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு. அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா கிரைஸ்ட் வேற சொல்லிட்டு போயிருக்காருல, நம்ம அடிக்கடி பாக்குற வசனம் தான் மத்தேயு 7 அதுல 21 நம்ம பாக்குறோம்ல, பிதாவின் சித்தம். கர்த்தாவை கூப்பிடுறவங்க வந்து கிடையாதுப்பா, பிதாவின் சித்தம் செய்யறவங்க தான் பரலோகத்தில் வருவாங்க சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த சபைக்குள்ள வர மக்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமான அழைப்பு இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, தேவன் ராஜ்யத்துல
ராஜரீக ஆசிரியர் கூட்டம். ராஜரீக ஆசிரியர் கூட்டம் என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலா ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க? ஆக்சுவலா ஆசாரியர்கள் பலியிட்டாங்க. யாருக்கு வந்து பிரதிநிதியா இருந்தாங்க? இஸ்ரேல் மக்களுக்கு, மத்த 12 கோத்திரத்துக்கு. கரெக்டா? ஆமா. ஓகே. அப்போ நம்மள சபையின் அழைப்புல அழைச்சும் போது நம்மள எதுக்கு அழைக்கிறாரா? ராஜரீக ஆசிரியர் கூட்டத்துக்கு. ஓகே. நம்ம தான் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ். கிறிஸ்துவனே சேர்ந்து சபை சொல்றது ஒரு சரீரம். நம்ம கிறிஸ்துவ சரீரமா இருக்கு. அவர் தலையா இருக்கிறார். அப்போ அவர் எப்படி போறாரோ அப்படிதான் நம்மளும் இருக்கணும். ஓகே. அப்ப எல்லாருக்குமே என்ன இருக்கணும்? முழு நிறைவு இருக்கணும். கம்ப்ளீட் ஃபுல்னஸ் இருக்கணுமா? அந்த மெச்சூரிட்டி இருக்கணுமா? நம்ம ஒன்றும் பாலாகாரம் குடிக்கிறவங்களா, ஒண்ணுமே தெரியாதவங்களா சபையில இருந்தோம்னா வந்து அதுல பிரயோஜனம் இல்லை. அதுதான் வந்து 2ஆம் மரணத்துக்கு போறவங்க சொல்லி சொல்றாரு. அவ்வளவு அது நம்ம நெக்ஸ்ட் பாடத்துல நம்ம பார்ப்போம். ஏன்னா எபிரேயர் பவுல் வந்து திட்டுறாரு. இந்நேரத்துக்கு நீங்க வந்து போதகரா இருக்கணும். ஒவ்வொருத்தருமே என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன படிங்க? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11 இருந்து படிங்க. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும். காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலமாய் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு பவுல்? பாத்தீங்கன்னா சபையில இருக்கிற 9 மெம்பர்ஸ் என்ன ஆகணும்? காலத்தை பார்த்தா நீங்க போதகர் ஆயிட்டு நெக்ஸ்ட் கடந்து போயிருக்கணும். அடுத்த லெவலுக்கு போயிருக்கணும். மெச்சூர் ஆயிருக்கணும். நீங்க ஒன்னும் வந்து புண்ட சட்டிலேயே என்ன பண்றீங்க? பால் ஆகாரமே சாப்பிட்டு இருக்கீங்க சொல்லி சொல்றாரு. அப்படியே படிங்க. மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். பாத்தீங்களா? அடுத்தது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானாந்தரியங்களை உடையவனாகிய பூரண வயது உள்ளவருக்கே தகும். சிம்பிளா சொல்றாரு. இது ரொம்ப தமிழ்ல ரொம்ப இதா இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு வயசு வந்து ஒரு 15 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 25 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பையனுக்கு வந்து எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி ஒரு மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அது முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிறுக்கு மாதிரி என்ன பண்ணிருப்பான்னா கண்டது பண்ணிட்டு இருப்பான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சின்ன பசங்களுக்கு வந்து ஏதாவது அம்மா அப்பா வந்து செய்யாதப்பா சொன்னாங்கன்னா அதுதான் செய்யணும்னு சொல்லி ஆசை இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் செஞ்சுட்ட பிறகு அந்த அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பட்ட பிறகு என்ன பண்ணுவான்? ஓ இது எப்படி இருக்கா சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா பயிற்சியினால், அதனாலதான் இங்க என்னது ஞானம் தெரியங்கள் வரும் சொல்லி சொல்றாங்க. அப்ப மெச்சூரான பர்சன் வந்து என்ன பண்ணும்? பிஹேவியரே வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? மெச்சூர் ஆகுங்க சொல்லிட்டு சொல்றாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல அந்த அஸ்திபார போதனைகள் சொல்லி சொல்லும்போது இதெல்லாம் வந்து அஸ்திபாரம், இதை விட்டு நீ கடந்து பூர்ணராக கடந்து போகுங்கன்னு சொல்லி சொல்றாரு. மெச்சூர் ஆகுங்க சொல்லி சொல்றாரு. ஒருத்தர் இதே இதுல சுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன வராங்களாம்? 4ஆம் வசனத்தின்படி 6 நாள்ல படி அவங்க பின்னிட்டு போற மக்களா இருக்காங்களா? அவங்க வந்து சுட்டறிக்கைதான் தகும் சொல்லி சொல்றாரு. ஏன்னா படிங்க 6:4. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஓகேவா? என்ன ஆகும்னா, குழந்தைகளா இருக்கும்போது திடீர்னு வேற ஏதாவது அலை மாதிரி வரும்போது என்ன பண்ணும்? அடைய எடுத்துட்டு போயிடும். தப்பான காரியங்கள் அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. ஈஸியா வந்து விலகி போயிடுவாங்க சொல்லிடுவோம். அதனாலதான் புருஷன் ஆகுங்கள் சொல்லி சொல்றாங்க. புருஷர் ஆகிறதுக்கு வந்து என்ன இருக்கு? நம்ம வளரணும். மேல் கட்டிட போதனைகள் ஒன்னும் எல்லாருமே வந்து சத்தியத்தை சொல்றவங்களா இருக்கணும். எல்லாருமே வந்து தேவ வார்த்தைகளை பேசுறவங்களா இருக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இருக்கணும். அது விசுவாசம் வந்து வாயினால் அறிக்கையிடும் தான் அது பலப்படும். ஓகே. ஒரு விஷயத்த நீங்க வாயினால் அறிக்கையிட்டே இருக்கீங்க, சொல்லிட்டே இருக்கீங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய ஆள் மனதுல வந்து என்ன ஆகும்? ஆழமா பதியும். அதனாலதான் வந்து வாயினால் அறிக்கையிடுங்க சொல்லி சொல்றாங்க. என்னதான் இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயினால் அறிக்கையிடப்படும். இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயினால் அறிக்கையிடப்படும்.
அப்ப நம்ம எந்த அளவு நம்ம வந்து நம்மளுடைய விசுவாசத்தை வந்து நம்ம வந்து சாட்சி அறிவிக்கிறோமோ அந்த அளவு நம்ம என்ன பண்றோம், இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து மூவ் ஆகிறோம் சொல்லி பார்க்கணும். ஓகே, அதனாலதான் சுவிசேஷத்தை எல்லாருமே செஞ்சாங்க. ஓகே, பிலிப்பா இருக்கட்டும், ஸ்தேவானா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்க மூலமா கேட்ட மக்களா இருக்கட்டும், சிதறப்பட்டு என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலயும் போய் சுவிசேஷத்தை வந்து உலகமெங்கும் போய் அறிவிச்சாங்க சொல்லுவோம். ஓகே, சோ இதுதான் பாக்குறேன். ஓகே, அப்படிதான் நம்ம வந்து பிதாவின் சித்தம் நம்ம செய்யற மக்களா இருக்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாடுல சொல்லி பாருங்களேன், நியாய பிரமாணத்தின் காரியங்கள்ல உங்க பிள்ளைகள் படுக்கும்போது சரி, அவங்க நடக்கும்போது சரி, அவங்க உட்காரும் போது சரி, ஓய்வு நாள்ல சரி, எல்லா டைமும் என்ன பண்ணுங்க, என்ன சொல்லியிருக்காரு காடு பழைய ஏற்பாடுல, நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிக்கையிடுங்க சொன்னாரா இல்லையா? ஏன்னா அந்த வசனம் படிக்கலாம். ஸ்பீக் டு யுவர் laws when they walk go to bed. உபாகமம் 11:19. உபாகமம் 6:7 அதுலயே இருக்கு. படிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது வழியிலே நடக்கிறது போல படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. பாத்தீங்களா எப்படி வந்து நம்ம இருதயத்துல பதியும், எப்படி நம்ம நெத்தி ஞாபகத்துல இருக்கும், நெத்தியில டைரக்டா இருக்கும் உள்ள. ஓகே, நம்ம செய்கிற கிரியைகள்ல கைகளை கட்டிக்கோங்க சொல்லும்போது நம்ம கைகள் கிரியைகள்ல எப்படி அது இருக்கும் சொல்லி பார்க்கும்போது நீங்க அடிக்கடி அது அறிக்கையிடும்போதுதான் அது நடக்கும் சொல்லி காடே இங்க சாட்சி கொடுக்குறாரு சொல்லி பார்க்கணும். இதே மாதிரி நீங்க உபாகமம் 11ஆம் வசனத்தோடு நீங்க பார்க்கலாம். 11:19 18 இருந்து பேசலாம். அதான் நான் இப்ப வாசிச்சேன். 11:19 தான் வாசிச்சேன். ஓ அப்படியா? அப்போ ஓகே, இப்போ டியூட்ரானமி 6:7 அது இருக்கு. நான் 6:7 எடுத்துட்டேன் ஆக்சுவலா. சரி, ஓகே ஓகே, ரெண்டும் சேம் தான், அதே கான்டெக்ட் தான் இருக்கு. ஓகே, பிள்ளைகள். சோ அதனாலதான் இது இம்பார்ட்டன்ட். என்னதுன்னா நம்ம வந்து அறிக்கையிட்டே இருந்தாதான் இந்த பொல்லாத உலகத்துல வந்து நம்ம அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பானத்துல வைக்க முடியும். நம்ம அறிக்கையிடாம, நம்ம சபை மக்கள் அறிக்கையிடாம உலகத்துல ஒரு வாரத்துக்கு நம்ம போய் நார்மலா வாழ்ந்துட்டு வந்தோம்னா திரும்பி வரும்போது பழைய மனுஷன் தான் அதிகமா இருப்பான் தவிர புது மனுஷன் இருக்க மாட்டான். எந்த அளவு புது மனுஷனுக்கு வந்து நீங்க ஆகாரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவு புது மனுஷன் வளருவான். எந்த அளவு பழைய மனுஷன் சொல்ல பூமிக்குரிய உலக மனுஷனுக்கு நீங்க ஆகாரம் கொடுக்குறீங்களோ அவன் தான் வளருவான் சொல்லுவாங்க. இதான் இங்க பாக்குற டிஃபரன்ஸ். கான்டெக்ட் புரியுதுல்ல? அதனால எல்லாருமே வந்து மெச்சூர்ல வரணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் இருக்கணும். ஏதாவது வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைண்ணா. ஓகே, ஸோ இதை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். இது நம்ம வந்து நார்மலா நம்ம படிச்சுட்டு போறது காட்டிலும் நம்ம சீரியஸா நம்ம வாழ்க்கையில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இது நான் பண்ணுவேன், இது நான் வந்து செய்வேன். எப்படி இயேசு கிறிஸ்து செஞ்சாரோ, எப்படி வந்து தேவன் வந்து கட்டளை கொடுத்திருக்காரோ அதே போல நான் வந்து சாட்சியா செய்வேன் சொல்றது நம்ம ஆளா உள்ளந்திரைகளை நம்ம எடுக்கும்போதுதான் அது வந்து நம்ம அதை அறிக்கையிடுறோம், அதை நினைக்கிறோம், யோசிக்கிறோம், செய்யணும்னு நினைக்கிறோம், ஆக்ஷன்ல கொண்டு வரோம். அதான் கையில வரணும், நெத்தியில வரணும், நம்ம இருதயத்துல வரணும். பாருங்க, கையு, நெத்தி, இருதயம். அவன் என்னது இருதயத்துல விசுவாசிக்கிறோம், அதை வாயினால் அறிக்கையிடும்போது நம்ம என்ன பண்றோம், செய்கையில ஆக்ஷன்ல நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஓகே, அது நம்ம எப்பயுமே நினைவுல என்ன இருக்கு, நெத்தியில எப்பயுமே இருக்கு சொல்லி பார்க்கணும். அப்ப நம்ம எதை நம்ம அறிக்கையிடுறோமோ இருதயத்திலிருந்து வந்த வார்த்தை வர்றத அதை நம்ம வந்து ஆக்ஷன்லயே கொண்டு வரோம், அதை நம்ம நினைவுலயே நம்ம வச்சுக்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட என்ன போட்டிருக்குன்னா வாட் எவர் இஸ் நோபல், வாட் எவர் இஸ் பியூர் எங்க சொல்லுவார் சொல்லி பிலிப்பியர் 4:9 அதையே சிந்தித்து கொண்டிருங்க. எட்டுல படிங்க.
பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பாத்தீங்கன்னா இந்த பூமியில எதுவுமே உண்மை உள்ளவர்கள் கிடையாது, நீதி உள்ளவர்கள் கிடையாது, கற்புள்ளவர்கள் கிடையாது, புண்ணியம் கிடையாது, புகழ் கிடையாது. ஏன்னா உலகத்திலும் உலகத்துக்கு உரியதும் அன்பு கூறாதீர்கள். ஒருத்தன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை சொல்லிட்டாரு. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா அது 1 யோவான் 2:15, 16 ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா அப்போ புண்ணியம் எது, புகழ் எது, கற்புள்ளது எது, ஓகே, அன்புள்ளது எது, எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொக்கிஷத்தை ஒரு ஆள் பிடிச்சா பாத்தீங்களா? ஓகே, விலை உயர்ந்த தேவனுடைய ராஜ்யம் ஒரு பொக்கிஷத்துக்கு விலையா இருக்கு சொல்லுறோம். அவன் அதை ஃபவுண்டட் அவன் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றாங்க, எல்லாவற்றையும் அதை மறைச்சு வைக்கிறானா, மறைச்சிட்டு என்ன பண்றானா, தென் இன் ஜாய் ரொம்ப சந்தோஷத்துல என்ன பண்றான், went and sold all he has bought, எல்லாத்தையும் இது பண்ணிட்டானா. அது எதுக்கு அடையாளமா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சகையோட கதை தெரியும்ல, ஸ்டோரி. ஓகே, அந்த ஸ்டோரி வேணா நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, சக்கரியஸ் அங்கிள், இப்போ ஊழியம்னா இப்போ எல்லா சர்ச்ல என்ன பண்றாங்கன்னா, ஊழியத்துக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியே போய், அதாவது வேற ஊருக்கு போய் பண்றோம், வேற இடத்துக்கு தான் போய் பண்றோம். சோ அவங்க மட்டும்தான் தனியா போய் ஸ்பெண்ட் பண்ணி பண்றாங்க. சோ இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, ஊழியம்ன்றது எல்லாருமே தான் பண்ணணும், கடவுளுக்காக கிறிஸ்துவோட நாமத்தை அறிக்கையிடணும் அப்படின்றத பாக்குறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒர்க் போறோம், அப்ப டைம் கிடைக்கும் போது இப்ப மத்தவங்க கிட்ட காட பத்தி சொல்றோம் அப்படின்னாலும் அது கடவுளுக்காக பண்ற ஒரு சின்ன ஊழியமா தானே இருக்காங்க. அதுவும் ஆமா, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க சாட்சியா இருக்கணும். யாருக்குன்னா, நீங்க நல்ல பையனா வாழ்றது, நீங்க நல்லது செய்யறது, பொய் சொல்லாம இருக்கிறது, நீங்க ஹானஸ்டா இருக்கிறது, அதெல்லாம் நல்ல விஷயம். அது யாருக்கு சாட்சியா இருக்கீங்க அப்ப செஞ்சு அப்படி இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு சாட்சியா இருக்கீங்க. நீங்க நல்லவன் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அந்த பையன் நல்லவன்ப்பா, அவன் ரொம்ப நல்ல ஆள்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா எப்ப தேவனை மகிமைப்படுத்தவங்க சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போதுதான் உங்களை தூசிப்பாங்க, பெர்சிக்யூஷன் நடக்கும், உங்களுக்கு அவமானம் ஏற்படும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தைரியமா நீங்க சொல்றீங்க. அப்போ மகிமை யாருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுக்கு வரும். ஓகே, நீங்க உங்களை நல்லவன் சொல்லி காமிச்சுக்கிறது பாக்குறீங்களா, எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துறது பாக்குறீங்களா? நீங்க உங்களை நல்லவன் காமிச்சுக்கிறது நல்லதுதான். அது மூலமா நீங்க என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் தேவனுடைய நாமத்தை உயர்த்துறவங்க. அப்போ இவன் நல்லவன் தான், ஆனா அடிக்கடி பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கா, அவங்க கர்த்தருடைய அவங்களுடைய தேவனுடைய பத்தி சாட்சி அறிவிக்கிறான், அதனால எனக்கு இவங்கிட்ட பேச பிடிக்கல சொல்லுவாங்க சில பேர். இல்லப்பா, அவன்கிட்ட ஏதோ இருக்கு, ஆனா அவன் நல்லவனும், அவன் கடவுளை பத்தி பேசுறான், அதே போல அவன் நடக்கிறதும் பாத்தீங்கன்னா கரெக்டா நடக்கிறான். சோ அவன் பாத்தீங்கன்னா யாருக்கு போது மகிமை சொல்றதுதான் இம்பார்ட்டன்ட், கோயிங் டுவர்ட்ஸ் டு காட். ஓகே, அது நம்மளுக்கு மகிமை வந்துச்சுன்னா அது நம்மளுடைய வீழ்ச்சிக்கு அது அடையாளமா இருக்கும். ஏன்னா மகிமை வரும்போது நம்மளுக்கு அதை கீப் அப் பண்ண சொல்றோம் மென்டாலிட்டி வந்துடும். அது வந்த பிறகு என்ன ஆகும், நம்மளை பத்தி தான் நம்ம யோசிக்கிறவங்களா ஆயிடும். இதான் இன்னும் நான் சொல்லக்கூட இது காட்சி போறேன். எதுனா யோவான 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனா இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. பாத்தீங்களா, கேரக்டர்ஸ். தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனா இருக்கிறான், அவன் தான் மேன் ஆஃப் ட்ரூத் சொல்லி சொல்றோம். இஸ் a man of truth. அவன் கிட்ட எந்த அநீதியுமே இல்லை. he has no false. okay, nothing false about him. தேவனே இதை சாட்சி கொடுக்குறார். மகிமையா உனக்கு நம்மளுக்கு தேடுறோமா இல்லைன்னா பிதாக்கு தேடுறோமா? ஓகே, அப்போ நம்ம சாட்சியை அறிவிக்குமே தான் நம்ம என்ன பண்றோம், அதை வெளிப்படுத்துறோம். அது சாட்சியை அறிவிக்கல நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய மகிமையை தேடுற மக்களா இருக்குன்னு சொல்றோம். பாயிண்ட் இது. ஜக்கரியஸ், நம்ம
மத்திய 13:10 பாத்தீங்கன்னா நீங்க கேட்டபடியானது நீங்க வந்து உங்க வேலையை செய்யற இடத்துல நீங்க சாட்சியா இருக்கணும். நீங்க போற இடத்துல அட்லீஸ்ட் உங்களுக்குள்ள பாரம் வரணும். என்னதுன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட அழைப்புக்கு நான் வந்து உண்மையுள்ளவனா இருக்கிறேனா, நான் வந்து இன்னும் சொல்லணும், இன்னும் செய்யணும், இந்த இடத்துல சொல்லணும். ஓகே, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு நற்செய்தி என்னதுன்னா கவலைப்படாதீங்க, இந்த மரித்தவர்கள் மரித்த நிலைமையில இருக்க மாட்டாங்க, தேவனுக்கு ராஜ்யம் வரப்போகுது, அப்ப எல்லாருமே உயிர்த்திடுவாங்க. சோ அதுக்காக நான் ப்ரே பண்றேன், உங்களுக்காக உங்களோட வார்த்தை எனக்கு புரியுது சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த ப்ரேயர் நம்ம பண்ணிட்டு அவங்களை ஆறுதல் படுத்துறவங்களா இருக்கணும். அதே நேரத்துல அந்த நற்செய்தியை வந்து சாட்சி அறிவிச்சிடணும். கிறிஸ்துவின் மூலமா வரும் நற்செய்தி. ஏன்னா லாசரஸ் இறந்து போயிருக்கு, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, உன்னுடைய பிரதர் லாசரஸ் வருவான் அப்படி சொல்றாங்க. அவங்களால நம்ப முடியல. அது எனக்கு தெரியும் கடைசி நாட்கள்ல உயிர்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனா வந்து போய் பாத்தீங்கன்னா சாட்சியம் சரி சொல்றாரு சொல்றோம். அதே மாதிரிதான் நம்மளும் போய் பாத்தீங்கன்னா சாட்சி அறிவிக்கணும். இந்த மாதிரி கிறிஸ்து மரித்தவர் வந்து உயிர்த்தெழுந்ததுனால எல்லாருமே உயிர்த்திடுவாங்கன்னு சொல்றது நிச்சயம். ஏன்னா இது என்னவா இருக்கு, அஸ்திபார போதனையா இருக்கு. இப்போ மரித்தவர் உயிர்த்தல்னா கிறிஸ்து உயிர்த்தல்ல சொல்றதா அர்த்தம். ஓகேவா? அது கூட நம்ம பார்க்கணும்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12 கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதலை இன்றி உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையோ? கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் உங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. பாத்தீங்களா? அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல், எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்கு சொல்லி யாராவது விசுவாசிக்கலன்னா ஓகே, அது வந்து நம்மளுடைய பேசிக் கிறிஸ்டியானிட்டியே வந்து அடிவாங்குது. ஓகே, எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்கு. அதனாலதான் பவுல் சொல்றாரு பாருங்க, 21ஆம் வசனம் 22ஆம் வசனம், மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுதான் நற்செய்தி. இதுதான் வந்து உலக மக்கள் எல்லாருக்குமே ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து பறக்கிறார் பாத்தீங்களா, லூக்கா 2:10 வந்து சொல்றாங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்னது, நம்ம ரட்சகராகி கிறிஸ்து பிறந்தார். ரட்சகர்னா என்னது, நம்ம மரணத்திலிருந்து விடுதலை பண்றதுக்கான ரட்சகர் பிறந்தார். தாவீதின் ஊடாகிய பெத்லஹேம்ல பிறந்தார் சொல்லுவாங்க. அவ பார்க்கும்போது இந்த நற்செய்தி வந்து சொல்லணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக். இது வந்து ஒரு கிறிஸ்தவர்களுக்கு தெரியலன்னா வந்து எல்லாருமே வீட்டுல சொல்லி தெரியலன்னா அப்போ வந்து அவங்க வந்து சரியா கிறிஸ்துவின் அந்த மீட்பின் திட்டத்தையே வந்து சரியா புரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்கணும். அதனாலதான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த ஆறுதலின் செய்தியை வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால பவுல் எவ்வளவு டைரக்டா சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவ உயிர்த்தெழவில்லை, நாங்கள் பிரசங்கிக்கிறது விருதா சொல்லி சொல்றாரு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க மருத்துவ இடத்துல போய் சொல்லணும், நீங்க எல்லா இடத்துலயும் போய் சாட்சியா வந்து கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கம் இந்த அஸ்திபார போதனைகள் ஓகே போய் அவங்க கிட்ட சொல்லணும். அது மூலமா தெளிவு கொண்டு வரணும். எல்லாருமே நீங்க என்ன பண்ணணும், அந்த சபையின் அழைப்பு வந்து நீங்க வெளிப்படுத்தணும். ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாடங்கள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். என்னதுன்னா சபை ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு போயிட்டு இருக்கு. அந்த அழைப்புல தேவன் தெரிந்து கொண்டு இருக்காரு. அதுக்கு யாருக்கெல்லாம் காது இருக்குதோ இல்லைன்னா யாரோட கண்கள் திறக்கப்பட்டிருக்கோ, யாரோட காதுகள் கேட்குதோ அவங்க உள்ள நுழையிறாங்க சொல்றதை வந்து நம்ம இதுல தெளிவா நம்ம பார்க்கணும். இதை நம்ம அறிவிக்கிறோம். தேவனோட முன்குறித்தில் இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, உள்ள ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருவாங்க. அந்த ஜலத்தினாலும் ஆவினாலும் உள்ள வருவாங்க. உள்ள வந்து கிறிஸ்துவின் அந்த பாடுகளுக்குள்ள ஓகே, அதுதான் என்னது, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம். அப்போ அவரை பின்பற்ற மக்களை டிசைபிள்ஸ் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு சுவிசேஷத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துக்காகவும் சாட்சி உள்ள மக்களாய் அவங்க வாழ்றதுதான் வந்து இந்த அழைப்பை சொல்லி போகணும் இந்த பூமிக்குரிய இந்த டைம்ல. சோ நம் இக்கால பாடல்கள் வரப்போற மகிமைக்கு ஒப்பானது இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சோ மகிமையில கொண்டு போறதுக்கு முன்னாடி வந்து பொன்னை போல என்ன பண்றாரு தேவன் எல்லா வகையிலுமே சோதிக்கிறார் சொல்லி போடுறோம். சோதிச்சு பொன்னை போல நம்ம விளங்கும் போது நம்ம கிறிஸ்துவின் வருகையில நம்ம வந்து குற்றமற்றவங்க குறையற்றவங்க காணப்பட்டு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படுறோம் சொல்லுவோம்.
ஸோ இதுதான் அந்த ஒட்டுமொத்த பிளான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சும்மா ரீகேப் சொல்றோம். இப்போ மத்திய 13 வந்து எல்லாத்தையும் வித்துட்டு வரான்னு சொல்லி சொல்றோம்ல, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஜக்கரியஸ் பார்க்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம். அது ஒண்ணு படிக்க வேணாம், இது நான் ஃபர்ஸ்ட் இது பாயிண்ட் பண்ண சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இது போறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின சாப்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தர் இருப்பான். ஓகே, அவன் வந்து நல்ல போதுகிறே நான் எப்படி வந்து நித்திச்சு அடையணும்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஓகேவா? அப்போ வந்து நீ எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னாடி வரணும்னு சொல்லி சொல்லுவார். ஆனா படிங்க 23ஆம் வருஷம், இதுனா 18 23. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். இதுக்கு அர்த்தம் என்னது? ஊசியின் காது என்னது? நூல் கோப்பாங்க ஊசியில. இது வந்து though the eye of the actual needle, the fake gate. To be a gate in the Jerusalem, which opened after the main gate closes at night. A camel could not pass through this small gate unless it stops, stooped, and its backs removed. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஊசியின் கால் சொல்றது வந்து ஒரு கேட் வந்து எக்ஸ்லேம்ல வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெயின் கேட் இருக்குல்ல, டோர் இருக்குல்ல, அது க்ளோஸ் பண்ற பிறகு சின்ன டோர் இருக்குல்ல, வெறும் மனுஷங்க மட்டும் போய் என்டர் ஆயிட்டு வெளில வருவாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு அடையாளமா இருக்கு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாக்குறீங்களா மெயின் டோரு, இது வழியா ஈஸியா வந்துடும். ஆனா இது வழியா வர்றது வந்து கஷ்டம், எல்லாத்தையும் எடுத்துட்டு. ஸோ இதுன்னு சொல்லிட்டு தான் மோஸ்டா சொல்லுவாங்க. அதனாலதான் இதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க இந்த வசனத்தை. ஊசியின் கால் சொல்றது வந்து எக்ஸ்ட்ரீம்ல அந்த மெயின் கேட்டுக்கு போற வழி சொல்லி சொல்லுவாங்க. தெரியுதுல்ல? ஆனா வந்து இது லிட்டரலா தான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா ஊசியின் காதுல வந்து ஏதாவது ஒட்டகம் போக முடியுமா சொல்லி பாத்தீங்கன்னா போக முடியாது. லிட்டரலா ஊசியோட காதல், ஊசியோட அந்த தொலைவில. ஓகே, அந்த மாதிரி வந்து பணக்காரங்க வர்றது ரொம்ப கஷ்டம் சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்போ அதுக்கு அந்த இடத்துல சிஷ்யர்கள் என்ன கேட்கிறான்னு சொல்லி பாருங்க. பீட்டர் என்ன சொல்றாரு? 26. அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அப்போ பணக்காரங்களும் ரட்சிக்கப்படுவாங்க, ஆனா தேவனால் கூடும் சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து பாத்தீங்கன்னா சகாரியஸ். அடுத்த வசனம், அது மாதிரி 28, 29 படிச்சிருங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விற்று பின்பற்றினோமே என்றார். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரையாவது மனைவியாவது பிள்ளையாவது விட்டுவிட்டு எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ இம்மையிலே many times as much in this age சொல்லும்போது எதை குறிக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகள், ஒட்டுமொத்த ஃபேமிலி. ஓகே, சிஷ்யர்கள் எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஓகே, தாய் தந்தை தகப்பன் எல்லாரும் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவே பாத்தீங்கன்னா உங்க தாயும் உங்களுடைய சகோதரர்களும் வந்திருக்கும். யார் தாய் யார் தகப்பன், யார் வந்து இங்க இருக்கவங்க தான் என்னோட தாய் தகப்பன் சொல்லிட்டு சிஷ்யர்களை பத்தி பேசுற சொல்றாங்க. ஸோ அவங்களதான் வந்து இம்மையிலே சொல்லி சொல்றாங்க, மறுமையிலே நித்திய ஜீவன் சொல்லி சொல்றாரு. நிறைய இடத்துல வேற கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா வந்து மறுஜென்ம காலத்திலே நீங்க பாட சிங்காசனத்துல உட்காந்துருப்பீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இம்பாசிபிள் வித் காட் இஸ் இம்பாசிபிளா இருந்தாலும்
அது முடியாது இருந்தாலும் தேவனால் கூடும் சொல்லி சொல்றாரு. அது எப்படி கூடும் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல நம்ம படிக்கலாம். ஜக்கரேஸ் பத்தி ஜக்கரேஸ் 19ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல இவர் வந்து பெரிய பணக்காரர். ஃபர்ஸ்ட் படிங்க 1ஆம் வசனம் 1-2. அவன் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் போயிட்டு ஓகே சமையல் கேட்கலப்பா. ஹலோ இப்ப கேக்குது. அவர் போகும் வழியில் முன்னால் ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். வெயிட் இங்க பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. இங்க வந்து ஜக்கரியா ஓகே சகேயு இவர் என்ன பண்றாருன்னா குள்ளமான மனுஷன். ஆனா பாத்தீங்கன்னா சீஃப் ஆஃப் த டாக்ஸ் கலெக்டர். என்னதுன்னா டாக்ஸ் கலெக்டர்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆயக்காரன். ஆயக்காரனுக்கு யார் இவரு? தலைவர். ஓகே அதுவும் என்னது வெல்தி மேன், பயங்கர பணக்காரர். ஆனா வந்து மக்கள் என்ன பண்ணல? டாக்ஸ் கலெக்டரா இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்க? பாவிகள் சொல்லி சொல்லுவாங்க, வெறுப்பாங்க. யாருமே என்ன பண்ணல, கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல பக்கத்துல பாக்குறதுக்கு. இயேசு கிறிஸ்து பத்தி கேள்விப்பட்டிருக்காரு, ஆனா பார்த்தது இல்ல. ஜெரிகோக்கு வந்திருக்காரு சொல்லி தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு? ஆசைப்படுறாரு பார்க்கணும்னு சொல்லிட்டு. எட்டி எகிறாரு, பார்க்கவும் இல்ல. அப்ப என்ன பண்றாரு? ஓடி போய் ஒரு காட்டத்தின் மரத்து மேல வந்து போய் நீ உட்காரான்னு சொல்லி கொடுக்கணும். மக்களால வெறுக்கப்பட்டவர், ஆனா பயங்கர பெரிய பணக்காரரு, எல்லா டாக்ஸ் கலெக்டருக்கும் தலைமையானவர் சொல்லி கொடுக்குறோம். ஓகே அப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு? அத அவமானம்லாம் வெளிப்புறமா அவமானம் இது பண்ணாதபடிக்கு மேல போய் காட்டத்து மரத்துல போய் ஏறி பாக்குறான்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த ஃபிக்ட்ரியில ஓகே ஏறி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வராரு. வந்தவங்க என்ன பண்றாரு சொல்லி பாருங்க. எல்லாரும் வந்து குட்டி குள்ளமா இருக்கவங்களை என்ன பண்ணுவாங்க? கீழே தானே பார்ப்பாங்க. லுக் டவுன், கீழே தானே பார்ப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு சொல்லி பாருங்க. அப்படி படிங்க 5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா நோட் பண்ணிருக்காங்க பாருங்க லூக்கால. என்னதுன்னா அண்ணாந்து பார்த்து எதுக்கு போட்டுருக்கணும்? இயேசு அங்க வந்து சகேயுவே வா, இறங்கி வா, நான் உங்க கூட கூப்பிடணும் சொல்லி சொல்றாரு. ஏன் அண்ணாந்து பார்த்து சொல்லி போட்டுருக்கணும்? லுக் அப். இங்கிலீஷ்ல பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. ஓகே மனுஷனால் ஒதுக்கப்பட்டவங்கள என்ன பண்றாரு தேவன்? அவரோட பார்வையில வந்து எப்படி இருக்கு? உயர்த்தப்பட்டவங்களா இருக்காங்க சொல்லி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஓகேவா? மனுஷனால் ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், எல்லாம் தீமை செய்யற மக்களா இருக்கட்டும், எல்லாம் இவன் வந்து பாவி சொல்லி தள்ளப்பட்ட மக்களா இருக்கட்டும், நான் தேவனால் என்ன பண்ணப்பட்டாங்க? அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கும்போது அவர் நான் வா, இன்னைக்கு நம்ம வீட்டுல தங்குற சொல்லி சொல்றாரு. இந்த வார்த்தை தான் சொன்னார், வேற ஏதாவது சொன்னாரா? அந்த ஆளுக்கு வேணா பாத்தீங்கன்னா நிறைய சொல்றாரு. தேவனாய் கர்த்தரை முழு விருத்தத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு குறைவாக உன்னை பெரிய நிஸ்பையாக சொல்லி கட்டளைகள் சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னாடி வா சொல்லி எல்லாம் சொல்றாரு. இவங்க கிட்ட சொன்னது என்னதுன்னா, நான் வீட்டுக்கு தங்கணும், ஐ வாண்ட் டு ஸ்டே இன் யுவர் ஹவுஸ். ஏன்னா மத்த மக்கள் என்ன பண்றாங்க? இவங்களை வந்து வெறுக்கிறாங்க, பாவிகள். ஓகே ஆயக்காரங்களாம் யாரு? பாவிகள். ரோம சிட்டிசன்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க? வரி வசூல் பண்றாங்க. தன்னோட ஓன் ஜனங்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்றாங்க. இவங்களாம் வந்து தள்ளப்பட்ட மக்கள் சொல்லிட்டு அப்படி நினைக்கிற நேரத்துல இறங்கி நான் அவங்க வீட்டுல தங்கணும்னு சொல்லும்போது அவர் என்ன ஆகுது சொல்லி பாருங்க. 6ஆம் வசனத்துல 6:7. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. மனுஷகுமார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். எவ்வளவு சூப்பர் பாருங்க. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஒரு பணக்காரன் என்ன பண்றான்? மனம் திரும்பி வரான். அவன் என்ன பண்றான்? அந்த பொக்கிஷத்தை நம்ம மத்திய 13 படிச்சு பாத்தீங்களா? அவன் வந்து விலையுறந்த அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சவன என்ன பண்றான்? எல்லாவற்றையும் வித்துட்டான். ஓகே என் ஆஸ்தியை நான் என்ன பண்றேன்? முற்றிலுமா நான் வந்து ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். ஓகே பாதி கொடுத்துட்றேன். மிச்சத்தை வந்து நான் என்ன பண்றேன்? யாராவது நான் ஏமாத்தி இருந்தேன்னா நாளத்தினே என்ன பண்றேன்? 4 times
நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்ப என்ன இருக்கும், அவர்கிட்ட என்ன ரிமைனிங் இருந்திருக்கும்? அது கொஞ்சம் கூட இந்த உலகத்தோட நாளைக்கு என்ன நடக்கும் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. முழு கான்பிடன்ஸ் யார் மேல இருக்கு? தேவன் மேல இருக்கு சொல்லி கொடுக்கணும். இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இதுதான் வந்து காட் வந்து அப்ரிஷியேட் பண்றாரு. இதான் இயேசு கிறிஸ்து வந்து அடிக்கடி அவர் சொல்ற விஷயமே இதுதான். ஏன்னா ஒரு ஸ்திரீ வந்து ஒரு காணிக்கை போடுறாங்க. ஒன் உமன் என்னதுன்னா ஓல்ட் உமன் gives her offering what she had. எங்கன்னா மார்க்கு 12ஆம் அதிகாரம் 41 இருந்து. இது படிச்சிருப்பீங்க நீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது காமிக்கிறேன். மார்க் 12:41. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசை போட்டால், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லோரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டா இருக்கிறதெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அப்போ யார் வந்து நோட்டட்? கிரைஸ்ட் வந்து யார் நோட் பண்றாங்க? ஏழையான ஒரு விதவை. ஓகே, ஏழையான விதவை, அது ஓகே. ஆனா அவங்க என்ன பண்ண ஆக்ஷன்? அது தண்ணியில் இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, போட்டுட்டு பிறகு அவங்களோட நம்பிக்கை யார் மேல இருக்கு? அடுத்தபடியா அடுத்த வேலைக்கு கடவுள். சூப்பர். இதுதான் அங்க பாயிண்ட். நீ என்னைய விசுவாசி, உன் நம்பிக்கை வந்து என் மேல வை. நீ உன்னை டினை பண்ண சொல்றான் பாத்தீங்களா? இல்ல நீ டினை யுவர் செல்ஃப், இல்ல தன்னைத்தான் வெறுத்து சொல்லி சொல்றான் பாத்தீங்களா? அது எதுக்காக சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் நீ உன் மேல நம்பிக்கை வைக்காத, நீ என் மேல நம்பிக்கை வை. அதுதான் இங்க சொல்ல ஒரு பாயிண்ட். முக்கியமான கோர் பாயிண்ட் என்னதுன்னா, டோன்ட் ட்ரஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் இன் மீ. என் மேல நம்பிக்கை வை. ஓகே, நான் உன்னை நடத்துறேன். அடைக்கலான் குருதியை பாருங்க, இல்லைன்னா வந்து புல்ல பாருங்க, அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். ஸோ நான் நடத்துறேன், நீ என் மேல நம்பிக்கை வை. இதுதான் வந்து காட் சொல்றது. கிரைஸ்ட் இங்க வந்து அது வந்து வெளிப்பட்டு பிதாவின் சிந்தை என்ன பண்றாரு இங்க வந்து சொல்றாரு. அவர் என்ன செய்யறாரோ அதை இங்க வெளிப்படுத்துறாரு சொல்லி போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இங்க சின்ன ஒரு இதுதான் நம்ம பாக்குறோம். அதனாலதான் இங்க மத்திய 13 நம்ம பாக்குறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வார்த்தைக்கு இந்த ட்ரெஷர், பொக்கிஷம், சுவிசேஷன் சொல்ற பொக்கிஷம், இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து ஞானஸ்தானத்துல ஒப்பு கொடுத்துட்டு முழுமையா கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ போறோம் சொல்றதுதான் வந்து அந்த தீர்மானம் தான் முக்கியமான தீர்மானமே. அதனால ஒரு பெரிய கவனட், அது மேரேஜ் கவனட் அது வந்து எவ்வளவு முக்கியமானது இருக்கோ, அது பிரேக் பண்றது தப்போ, அது ரொம்ப பயங்கர முக்கியமானதோ. 2 பேரும் ஒரே சரீரம் ஆகிறாங்களோ, அதே போல நம்ம கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து ஒரே சரீரம் ஆகும். இது தேவனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கவனட். இது நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம பண்ணணும். தெரியாம புரியாம பண்ணக்கூடாது. அதனாலதான் அத்தனை வார்னிங் கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து. இதுக்கு நீ ஆயத்தமா, ரெடியா, எல்லாத்தையும் இலக்க நெறியிலையா, முன்னாடியே நீ வந்து யோசிச்சு பாரு. உன்னால கணக்கு போட்டு ஒரு 10,000 பேர் ஒரு யுத்தத்துக்கு வராங்கன்னா, சாரி 20,000 பேர் வராங்கன்னா, உங்ககிட்ட 10,000 பேர் தான் இருந்தாங்கன்னா நீ பண்ண முடியுமா? இல்லைன்னா உன்னால இந்த கோபுரம் கட்ட முடியுமா? கடைசி வரைக்கும் நிப்பியா நீன்னு சொல்லி நீ கணக்கு பார்த்து நீ உள்ளவா, இல்லாம நீ வராத சொல்ற. இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் சபையின் அழைப்பு. அதனாலதான் இது ரொம்ப முக்கியமானது. இது அவரு கூட இருக்கிறதுக்கான ஒரு அழைப்பு. அதனாலதான் எல்லாருமே மெச்சூரிட்டியில வரணும், எல்லாருமே ஊழியம் செய்யற மக்களா இருக்கணும். அந்த பூர்ண கிறிஸ்துவின் பூர்ண அந்த நிறைவுக்கு வந்து என்ன ஆகணும், சபையானது வளரணும். அதான் நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-12 நம்ம அடிக்கடி படிச்சுட்டு இருக்கு. சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை போதகராகவும் கொடுத்தது எதுக்கு? எல்லாருமே பூர்ணம் அடையணும். ஓகே, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு எதுவாக வளரப்படுறதுதான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி. சரி, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? இது போதும் நினைக்கிறேன் இன்னைக்கு, இல்ல போலாமா? சரி, ஓகே. கரெக்டா டைம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு நம்ம வந்து பரிசுத்தம் பத்தி பார்க்கலாம். பரிசுத்தம், அப்புறம் விசுவாச கிரியை அதை பத்தி பார்க்கலாம். அது 2
பரிசுத்தம் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசுவாச கிரியை சொல்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. விசுவாசிக்கிறது நம்ம கிரியையா அறிக்கையிடும் செய்யணும் சொல்லணும். ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். இன்னைக்கு வந்து சாமுவேல் நீங்க இன்னைக்கு பண்ணுங்க, நாளைக்கு சிங்கராஜ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பும் இரக்கம் இந்த பரலோக பிதாவே, குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்மை வருகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் கேட்ட பாடத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த சுவிசேஷ பணிகளை ஆண்டவரே நாங்கள் செய்ய கிருபை பாராட்டுங்க, வேண்டிய ஞானத்தை தாங்க. ஆண்டவர் எல்லோருக்கும் முன்பாக ஆண்டவரே உண்மை நாங்கள் அறிக்கை பண்ண, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எடுத்து சொல்ல கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அதை குறித்து ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரை நாங்கள் வெட்கப்படாதபடி அல்லேலூயா ஆண்டவரை கிருபை பாராட்டுங்க. தைரியத்தோடு ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்ல கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய கரம் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த போதவரே நீர் தாமே ஆசீர்வதிங்க. அவருக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை தாங்க, இன்னும் ஆண்டவரே வேண்டிய ஞானத்தை தாங்க. அநேகருக்கு ஆண்டவரே இந்த சத்தியங்களை ஆண்டவரை கொண்டு செல்ல கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவர் உண்மையான மனம் திரும்புதலுக்கு நேராக ஜனங்களை ஆண்டவர் நாங்கள் கொண்டு செல்ல கிருபை பாராட்டுங்க. இந்த கரமைகளோடு இருந்து பலப்படுத்திட்டு ஆண்டவரே இன்றைய தினத்திலே இந்த சத்தியத்தை ஆண்டவரை கேட்ட எங்களுக்காகவும் ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரை கேட்டு இதை விட்டு விடாதபடிக்கு அநேகருக்கு ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை நாங்கள் ஆண்டவரை சொல்ல கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் அற்புத கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேங்க்யூ. சொல்லுங்க. கால் பண்றாங்க உங்களுக்கு இப்போ. சரிப்பா. ஓகே பார்க்கலாம். ஹாய் ஐசக். பிரைஸ் தி லார்ட். பை பை ஐசக்.